शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमतास्य शिष्यं श्री शङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஆச்சாரிய பாதைக்கு உங்களுக்கு பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்ற வழக்கம். 3 மார்க்கங்கள் நமக்காக எழுதினார், பாஷ்யம் எழுதினார். பிரஸ்தானத்ரய பாஷ்யம் அப்படின்னு பேரு. ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு உபனிஷத்துகளுக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணினார். ஈச கேன கட பிரஷ்ன முண்டமாண்டுக்கிய தித்திரி ஐத்திரேயம் பிருகதாரண்யகம் சாண்டோக்கியம் ததா அப்படின்னு 10 உபனிஷத்துக்கு பாஷ்யம். இதுக்கு ஸ்மிருதி பிரஸ்தானம். இந்த வழிமுறைக்கு பேரு ஸ்ருதியை நேர படித்து அதன் மூலமாக முக்தி பெறக்கூடியதான ஒரு மார்க்கம். 2வது பிரஸ்தானம் ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு பகவத்கீதைக்கு, மகாபாரதத்துல சாரமாக இருக்கக்கூடிய பகவத்கீதைக்கு அவர் ஒரு பாஷ்யம் பண்ணினார். இது ஸ்மிருதி பிரஸ்தானம். இது இல்லாமல் பகவான் வியாசரால அருளப்பட்டதான பிரம்மசூத்திரம் 555 சூத்திரங்களுக்கும் இவர் யுக்தி யுக்தமாக எழுதினார். அறிவை கொண்டு இந்த பாஷ்யமானது எல்லாருடைய சந்தேகங்களையும் தீர்க்கிற மாதிரி ஒரு மனனமாக இருக்கிறதுக்காக அவர் எழுதினார். இதுக்கு நியாய பிரஸ்தானம் அப்படின்னு பேரு. இது யுக்தியை கைகொண்டு எழுதினார். ஒண்ணு ஸ்ருதி, அதுதான் மெயின். அதை ஸ்மரிச்சு எழுதினது ஸ்மிருதி பிரஸ்தானம். அதை ஹவு லாஜிக்கல் இட் இஸ்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வெறுமை ஸ்ருதியை கேட்டா போதாது, அது நம்மளுக்குள்ள போய் அது இறங்கணும். எனக்கு அது அனுபவமாக அது புரியணும், யுக்தி யுக்தமாக அது புரிஞ்சாதான் அதை நாங்க ஒத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா எனக்கும் அந்த நாலேஜுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அந்த டிஸ்டன்ஸை போக்கடிப்பதற்காக சூத்திர பாஷ்யம் எழுதினார். இதை தவிர நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் எழுதினார். நிறைய பிரகரண கிரந்தங்கள்லாம் எழுதினார். சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம், அபரோக்ஷானுபூதி, விவேக சூடாமணி, அப்படி அநேகமாக புஸ்தகம், தத்துவபோதம் அப்படின்லாம் எழுதினார். இது பிரகரண கிரந்தங்கள்னு பேரு. பிரகரண கிரந்தங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு ஏகதேசத்தை எடுத்துக்கொண்டு இல்லையா, அதை வைத்துக் கொண்டு அந்த சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை சொல்லுவது அப்படின்னு. சாஸ்திரேக தேச சம்பந்தம், சாஸ்திர காரியாந்தரேசம். சாஸ்திரம் என்ன காரியம் பண்ணுமோ அந்த காரியத்தை பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட கிரந்தங்களுக்கு பிரகரணம் நாம. இதுக்கு பிரகரணம் அப்படின்னு பேரு. இப்போ அதை தவிர ஸ்லோகங்களும் எழுதியிருக்கார். ஸ்லோகத்தின் மூலமாகவும் வேதாந்தத்தை சொல்வார், பிரகரணத்தின் மூலமாகவும் வேதாந்தம் சொன்னார், சூத்திர பாஷ்யம் மூலமாக வேதாந்தத்தை சொன்னார், பகவத்கீதை மூலமாக வேதாந்தத்தை சொன்னார், உபனிஷத் மூலமாக வேதாந்தத்தை சொன்னார். மொத்தத்துல வேதாந்தம் வேதாந்தம் வேதாந்தம். சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, இன்னைக்கு நாம பார்க்க போறக்கூடிய கிரந்தத்துக்கு பேரு ஏகஸ்லோகி அப்படின்னு பேரு. இத ஏகஸ்லோகி அப்படின்னா கூட இதுக்கு என்ன பேருன்னா ஏகஸ்லோகி பிரகரணம் அப்படின்னு பேரு. ஏன்னா இது ஸ்லோகத்துக்கு ஸ்லோகமா இருக்கு, இது பிரகரணத்துக்கு பிரகரணமாக இருக்கிறது. அத்தனை வேதாந்த தத்துவத்தையும் ஒரு சேர ஒரு இடத்துல அகம் பிரம்மாஸ்மி என்ற தத்துவத்தையே சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம். அதனால ரொம்ப வசதியாக கருதப்படுகிறது. ஆச்சாரியாவுடைய ஒண்ணுமே ரத்தனங்கள் தான் அவர் எழுதினது அப்படின்னால இந்த ஏகஸ்லோகிக்கு நம்மளுடைய அந்த வரலாறுல ரொம்ப பிரசித்தியான ஒரு பிளேஸ் இல்லையா, ரொம்ப விசேஷமான ஒரு கிரந்தம்.
அவர் எழுதினதுலயே இந்த ஏகஸ்லோகி அப்படின்றது. இத சொல்லும் பொழுதே ஏகஸ்லோக பிரகரணம் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். ஒரு பிரகரணம் சாஸ்திர விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரே ஸ்லோகத்துல என்டையர் அத்வைத சாஸ்திரத்தை எடுத்துன்னு வந்து அடக்கணும்னா முடியுமா? எங்கேயாவது நினைத்து பார்க்க முடியுமா யாராலையாவது? ஆச்சாரியர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வசதியாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏக ஸ்லோக பிரகரணம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பேர். ஸ்லோகம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சதுஷ்பாதாத்மகா ஸ்லோகா, 4 பாதங்கள் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பேரு ஸ்லோகம் அப்படின்னு பேரு. ஸ்லோக்கியத்தே ஷஸ்யத்தே அனேன இது ஸ்லோகா, மேலான தத்துவங்களை இல்லையா அதை ஸ்லாகித்து சொல்லக்கூடியதுக்கு பேரு ஸ்லோகம் அப்படின்னு பேரு. இந்த ஸ்லோகமானது இந்த இடத்துல இப்படி சொல்றேன் நான், தத்துவத்தை மேலான தத்துவத்தை எடுத்துரைக்கிறதுனால. சாதாரணமா ஸ்லோகம்னா பகவானுடைய கீர்த்திகள் எல்லாம் எடுத்து சொல்றது இல்லையா, அவருடைய விதித்த குணங்கள் அவிதித்த குணங்கள் இது எல்லாத்தையும் பிரைஸ் பண்ணி சொல்றதுக்கு பேரு ஸ்லோகம். அது சாதாரணமா ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இங்க எப்படி எழுதியிருக்காருன்னா ரொம்ப வசதியான அந்த மோட்ச தத்துவத்தையே சொல்லக்கூடியதாக அவர் இங்க எழுதியிருக்காரு. அதனால இந்த ஸ்லோகம் ஒரு விசேஷமான ஸ்லோகமாக இருக்கு. ஒண்ணு ஸ்லோகம் என்னமோ ஒண்ணு, ஆனா இதுக்கு என்ன ஸ்டேட்டஸ்னா பிரகரண ஸ்டேட்டஸ். பிரகரணம்னா சாஸ்திரத்தையே எடுத்து சொல்லக்கூடியது, மோட்சத்துக்கு உபயோகப்படக்கூடியதான அத்வைத தத்துவ சாரத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால இதுக்கு பிரகரண கிரந்தம் அப்படின்னு பேரு. அதனால ஏக ஸ்லோக பிரகரணம் அப்படின்னு. இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு தடவை சங்கராச்சாரியார் பகவத் பாதாள் தன்னுடைய சிஷ்யர்களோட விஜய யாத்திரை பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு கிராமத்துக்கு வரார். சில பேர் அந்த கிராமம் கர்நாடகா சமீபத்துலன்னு சொல்றாங்க, சில பேர் அது காசிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல அப்படின்னு சொல்றாங்க. அது நமக்கு விஷயம் தெரியல. மொத்தத்துல ஆச்சாரியால் திக்விஜயம் பண்ணும் பொழுது, விஜய யாத்திரை நடக்கும் பொழுது, அப்போ அந்த கிராமத்துல ஒரு சதாச்சார சம்பன்னனாக ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார். அவர் பூர்வ ஜென்ம கர்ம வசத்தினால அவருக்கு மகாரோகங்கள் எல்லாம் அவருக்கு போய் உடம்பெல்லாம் வெளுத்து பார்வையெல்லாம் மங்கி அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. சங்கோஜமா இருக்காரு. என்ன இவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்கேன், இவ்வளவு பக்தி பண்ணிருக்கேன், இப்படி ஆயிடுத்து, என்னுடைய பூர்வ ஜென்ம பிராரப்தமானது இப்படி பண்றது, இதுக்கு எனக்கு நிவர்த்தி எப்படி, மோட்சமானது எப்படி கிடைக்கும் இதுல இருந்து அப்படின்னு ரொம்ப கிளேசப்பட்டு இருக்கும் பொழுது அவருக்கு இந்த நியூஸ் ஆனது வெளியே காதுல விழுந்து, ஆச்சாரியாளானவர் தன்னுடைய சிஷ்யங்களோட நம்ம கிராமத்து வழியா போறார் அப்படின்ற விஷயமானது காதுல விழுந்தது. அவர் ஏற்கனவே அவர் வைராக்கிய சம்பன்னனா இருந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஆச்சாரியால் மேல ரொம்ப ஒரு மரியாதையும் ஒரு பக்தியும் உண்டு. அந்த மகிமையை கேட்ட உடனே நிச்சயமா இவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி பரம காருணிக்கராக இருக்கக்கூடியவர் இல்லையா, ஆலயம் கருணாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம காருணிக்கராக இருக்கக்கூடிய அந்த பகவத் பாதாளவானவர் இல்லையா, நிச்சயமா என்னை புரிந்து கொள்வார். அவரோட போய் நான் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிவிட்டேன்னாக்க இந்த சம்சார சாகரத்திலிருந்து என்னை நிச்சயமா கரை தேய்த்துடுவார் அப்படின்னு ஒரு ஆசையானது ஏற்பட்டது. வந்த உடனே அவர் உத்தம அதிகாரியாக வேற இருந்தார். அப்படி இருந்தவர் நேர போய் அவர் காலடியில விழுந்தார். அவரை பார்த்த உடனே ஆச்சாரியாருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, நல்லா படிச்சவராச்சே, பெரிய படிச்சவராச்சே இவருக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வந்துருது அப்படின்னு யோசிக்கிறார். படித்தவாளுக்கு கஷ்டம் போனோன்னா நீ சரியாயிடுவ, உனக்கு உடம்பு சுத்தமாயிடும், உனக்கு பணம் கிடைக்கும், உன்னுடைய அழகு திரும்பி வந்துடும் அப்படின்லாம் சொன்னா இதெல்லாம் கன்வின்ஸ் ஆவாளா? படித்தவாள்லாம் அவளுக்கு என்ன வேணும்? சம்சாரத்தை தாண்டணும், மோட்ச புருஷார்த்தமானது கிட்டணும் அப்படின்றதுதான் அவளுக்கு. இத ஆச்சாரியார் புரிஞ்சுட்டு அவருக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். அப்பா, நீதான் அந்த பிரம்ம ஞானம் சத்யா ஒரு க்ஷணத்துல வரா மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். அதை கேட்டார். கேட்ட பிறகு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றத அவர் புரிஞ்சுட்டார். புரிஞ்சு அங்கேயே ஆஹா நான் உணர்ந்தேன் அப்படின்னு இந்த சம்சாரத்துல இருந்து விடுபட்டு ஞானி ஆயிட்டார். அந்த ஒரு ஃபிராக்ஷன் அவ்வளவுதான் தேவை. நிறைய படிச்சுட்டார். அவருக்கு என்ன பாக்கி? அந்த ஒரு ஃபிராக்ஷன் மின்னல் மாதிரி
அந்த குருவனுடைய அந்த பிரசாதம் கிடைச்சு விட்டனால் ஞானமானது வந்துடுறது அப்படின்னு காமிக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம். அப்படி அவர் வரும் பொழுது ஆச்சாரியார் வர அவர் ஸ்லோகத்தை சொல்ல அந்த பிளாஷ் அப்படி வர அவருக்கு முக்தியே கிடைத்து அவரு என்ன தெரியுமா சொல்றாரு, அவரு பிரத்யேகம் ஜோதி சதஸ்மி பிரபோ, அந்த ஜோதியாக அந்த பிரம்ம ஜோதியாக நான் இருக்கிறேன் ஹே பிரபுவே அப்படின்னு சொல்லி புலகாங்கிதம் அடைந்து காலில் விழுந்தாராம். அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்ததான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை கேட்டாலே ரொம்ப புல்லரிக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம், அத்தனை பேருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்லோகம். அப்படி ஆச்சாரியாளுடைய கருணையினால அருளப்பட்டதான ஒரு ஸ்லோகம். இதை இந்த சங்கர ஜெயந்தி காலத்துல இதை பாக்குறதுன்றது நாம செய்த பெரிய பாக்கியவசத்தினால இப்படி ஒரு ஸ்லோகங்களை எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கிறது. அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த ஸ்லோகத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த ஸ்லோகமானது ஆச்சாரியால் எப்படி எழுதினார் அப்படின்னாக்க, பிருகதாரண்யக உபநிஷத்துல 4வது அத்தியாயத்துல 3வது பிராமணமாக இருக்கக்கூடியது அது என்ன அப்படின்னாக்க ஜோதிர் பிராமணம் அப்படின்னு பேரு இல்லையா. 4வது அத்தியாயம்ன்றது மதுகாண்டம், முனிகாண்டம், கிளகாண்டம் அப்படின்னு 3ஆ பிரிஞ்சிருக்கு பிருகதாரண்யக உபநிஷத். அதுல முதல்ல 2 அத்தியாயங்கள் பிராமணங்கள் எப்படி இருக்குன்னா முனிகாண்டம் அப்படி மதுகாண்டம் அப்படின்னு இருக்கு. 3ஆவதும் 4ஆவதும் முனிகாண்டம் முழுக்க அதுல யாக்ஞவல்கிய முனிய பத்தியே விஷயங்கள் வரக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல ஜோதிர் பிராமணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஜனகரானவர் யாக்ஞவல்கியர்கிட்ட போய் ஒரு சம்வாதம் நடக்கும் பொழுது நடந்த இந்த விஷயத்தை பிருகதாரண்யக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரேக சம்பந்தம், சாஸ்திர ஏகதேச சம்பந்தம், அதுதான் பிரகரணம். அந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ஷனை எடுத்துட்டு இந்த ஏகஸ்லோகி அப்படின்னு ஒரு கிரந்தத்தை அருணினா ஆச்சாரியார். ரொம்ப வசதியான கிரந்தம். முதல்ல ஸ்லோகத்தை பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லிக்கொண்டே போகக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம். இருந்தாலும் இருக்கிற டயத்துக்குள்ள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை பார்ப்போம். கிம் ஜோதிஹி தவ பானுமான் அஹனிமே ராத்ரௌ பிரதீபாதிகம் சாத்யேவம் ரவிதீப தர்ஷன விதௌ கிம் ஜோதிராக்யாஹி மே சக்ஷுஸ்தஸ்ய நிமீலனாதி சமயே கிம் தீஹி தியோ தர்ஷனே கிம் தத்ராஹமதோ பவான் பரமகம் ஜோதிஸ்ததஸ்மித் பிரபோ கிம் ஜோதிஹி தவ பானுமான் அஹனிமே ராத்ரௌ பிரதீபாதிகம் ஸ்யாத்யேவம் ரவிதீப தர்ஷன விதௌ கிம் ஜோதிராக்யாஹி மே சக்ஷுஸ்தஸ்ய நிமீலனாதி சமயே கிம் தீஹி தியோ தர்ஷனே கிம் தத்ராஹமதோ பவான் பரமகம் ஜோதிஸ்ததஸ்மித் பிரபோ. ஸ்லோகத்தை பார்த்தா அப்படியே ஸ்லோகம் மாதிரி படிச்சா அப்படி ஸ்லோகம் இருக்கு. ஆனா இது எப்படி இருக்கு அப்படின்னு அதுல ஒரு சுவாரஸ்யம், கேள்வி பதிலாக இருக்கக்கூடிய ஸ்லோகம். இப்ப நம்ம சொன்னதை பார்த்தா ஏதோ ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி, பகவான ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி, பாகவத ஸ்லோகம் மாதிரி அப்படி இருக்கு நமக்கு. ஆனா இதை எப்படி உடைச்சி பார்த்தோம்னா ரொம்ப ரசமான ஒரு ஸ்லோகம். எப்படி ஆரம்பிச்சது? கிம் ஜோதிஸ்தவ பானுமான் அஹனிமே அப்படின்னு ஒரு லைன்ல ஆரம்பிச்சார் இல்லையா. இதை பிரிச்சு பார்த்தாதான் நமக்கு புரியும். ஆச்சாரியன் இல்லையா கேட்கிறார், கிம் ஜோதிஹி தவ அப்படின்னு கேட்டார். அப்பா எந்த பிரகாசத்தை நீ எந்த பிரகாசத்தினால நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறாய்? உனக்கு இந்த அறிவு எனக்கூடியது எந்த பிரகாசத்தினால அறியறது இல்லையா? நமக்கு நான் பிரமாதா, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பிரமேயம். இதை அறிவதற்கு ஒரு கருவி வேணும், பிரமாணம் வேணும். குடத்தை கண்ணால அறிவேன் இல்லையா, நல்ல ராகத்தை பாட்டை காதால கேட்பேன், நல்ல சோஃபால உட்கார்ந்தா என்னுடைய ஸ்பர்ஷத்தினால அதை அனுபவிப்பேன் இல்லையா. ஸ்பர்ஷம்ன்ற ஒரு ஞானேந்திரியத்தை வச்சுட்டு, கண்ணுன்ற ஞானேந்திரியத்தை வச்சுட்டு குடத்தை பார்ப்பேன், காதுன்ற ஞானேந்திரியத்தை வைத்து கொண்டு பாட்டு கேட்பேன். நல்ல ஃபுட்டு சாப்பிடணும்னாக்க நல்ல வாயில நல்ல ரசனம் அப்படின்ற ஒரு இந்திரியத்தை வைத்து கொண்டு அதை சுவைக்கிறேன்.
இது நல்ல பொருளா, மாம்பழம் வாங்கறதுக்கு முன்னாடி வாசனையை பார்த்து நல்லதா இருந்தா வாங்கணும் அப்படின்னாக்க மூக்க வைத்து கொண்டு இப்படி எனக்கு ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய கருவிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வருமா அப்படின்னு பார்த்தா இதுக்கெல்லாம் காரணமா அந்த மனசானது இருக்கணும் இல்லையா? நாம ரோட்ல போகும்போது எத்தனையோ கார் பார்த்தேன், எத்தனையோ சைக்கிள் பார்த்தேன், எல்லாமே ஞாபகம் இருக்கு, சிலது தானே ஞாபகம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மனசனுடைய தயவு இல்லாம இதை பார்க்க முடியாது. அந்த மனசனுடைய தயவு இருக்கு, அந்த மனசு எல்லாத்தையும் பார்க்கறதா, அந்த மனசும் ஜடமாச்சே, அதுவும் ஒரு மேட்டர் தானே, அதுக்கு ஸ்பிரிட் இல்லையே, அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னாடி ஒரு ஜோதி ஸ்வரூபமாக ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அந்த ஜோதி ஸ்வரூபம் தான் இதெல்லாம் காரணம். அவர் இருக்கிறதா தான் நான், அது இருந்தா அவர் இருந்தாதான் என்னுடைய கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு நுகரும். இல்லைன்னா என்ன ஆகும்? அவரை பிரேதம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஜனங்கள் இல்லையா? அவர் இருக்கிற வரைக்கும் தான், ஆத்மா இருக்கிற வரைக்கும் தானே இந்த சரீரத்துக்கெல்லாம் மரியாதை. அந்த ஆத்மா போயிடுத்து இந்த சரீரம் விட்டுனாக்கா கண்ணு இருக்கும், அதே இடத்துல கோலகமா இருக்கு, ஆனா பார்க்குமா? பார்க்காது. காது இருக்கா? இருக்கு, பிரேதத்துக்கு இருக்கு, பார்க்குமா? பார்க்காது இல்லையா? மூக்கு இருக்கு, நுகருமா? கிட்டக்க இருக்குன்னு போனா நுகராது. ஏன்? அது ஜடம், பிரேதமாக ஆயிடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவு தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு அந்த பிராமணர் இருக்கா இல்லையா, ஏழ பிராமண பண்டிதன் இருக்கு இல்லையா, அவரை பார்த்து ஆச்சாரியால் தவ ஜோதிஹி கிம் அப்படின்னு கேட்டார். அப்பா எதுப்பா பிரகாசப்படுத்து, எந்த பிரகாசத்தினால நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொள், கிம் ஜோதிஹி தவ, எந்த ஜோதியை வைத்துக் கொண்டுப்பா உன்னுடைய விவகாரங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு கேட்டார் இல்லையா? அவருக்கு சொல்றதன் மூலமாக இது ஆச்சாரிய சிஷ்ய சம்வாதமாக. இப்போ ஒரு ஆச்சாரியனானவர் கேட்கிறார், எப்படி தவ ஜோதிஹி கிம் அப்படின்னு கேட்டார். சிஷ்ய அதுக்கு பதில் சொல்றான், பானுமான் அஹனிமே அப்படின்னு பதில் சொன்னார். கிம் ஜோதிஸ்தவ பானுமான் அஹனிமே அப்படின்னு சொன்னார். பானுமான் அகனி மே, பகல்ல எனக்கு எது தெரியுமா பிரகாசம், எந்த பிரகாசத்தினால தெரிந்து கொள்கிறேன்னு கேட்டார, சூரிய பிரகாசம் தான் இல்லையா? மே பானுமான், சூரியன், பானுமான்னா சூரியன் இல்லையா? இந்த பாவை உடையவர் பானுமான் இல்லையா? பானுமதி, பானுமான் அப்படின்னு பேர் வைக்கிறார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் அப்படின்னு அர்த்தம். சூரிய பிரகாசம் பானுமான். ராத்திரௌ, அப்படியா? சரி, ராத்திரிலப்பா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டார். அதுக்கு அவன் சொன்னா, ராத்திரில என்ன? பிரதீபாதிகம் அப்படின்னாரு. தீபம் இருக்கு சார், ராத்திரி இப்ப சூரியன் இல்லைன்னா என்ன, அதுக்காக விவகாரம் நடக்காமையா போயிடும்? என்கிட்ட டார்ச் லைட் இருக்கு, இல்ல எங்க மொபைல்ல லைட் இருக்கு, வீட்டுல எலக்ட்ரிசிட்டி லைட் இருக்கு, இல்லைன்னாக்கா காடா விளக்கு இருக்கு, இல்ல தீபத்தை ஏற்றி வைக்கிறேன், இல்ல எமர்ஜென்சி லைட் வச்சிருக்கேன், 1000 விஷயம் இருக்கு சார் எனக்கு. அது என்ன பெரிய பிரச்சனை? காத்தால சூரியன், ராத்திரில எதை வச்சுட்டு பா தெரிஞ்சுக்கிற எல்லாத்தையும் ஏதாவது பிரதீபம் இருக்க, தீபத்தை வைத்துக் கொண்டு தெரிந்து கொள்ளுகிறேன். பிரதீபாதிகம், பிரதீபாதிகம் அதை கவனிக்கணும். ஆச்சாரியாருக்கு அப்பவே தெரிஞ்சுக்க, தீபம் மாத்திரம் இல்ல, தீபம் மாதிரி டார்ச் வரும், அது வரும், மொபைல் வரும், எல்லாம் அவருக்கு தெரியும். என்ன எல்லா லைட் வரும், எமர்ஜென்சி லைட் வரும், எல்லா லைட்டும் இருக்கு சார், அதை வச்சு விவகாரம் ஓடும் அப்படின்னு பதில் சொன்னான். ஓஹோ, அப்படி சொல்லிட்டியா? ராத்திரவுன்னு கேட்டார் அவர் ஆச்சாரியன். அதுக்கு இவர் என்ன சொன்ன? பிரதீபாதிகம் கிம் ஜோதிஸ்தவ பானுமான் அகனிமே அப்படின்னார். பானுமான் அகனிமே ராத்திரவு அப்படின்னு ஆச்சாரியார் கேட்டார். அதுக்கு என்ன சொன்னார் இந்த சிஷ்யம் பதில்? பிரதீபாதிகம், பிரகர்ஷமாக எரிகின்ற இந்த தீபகன் இருக்க, இவைகள்லாம் தான் எனக்கு அறிவை கொடுக்கிறது சார் அப்படின்னு. ஓஹோ, அப்படியா? சியாத் ஏவம், அப்படியே இருக்கட்டம்பா, இருக்கட்டம்பா. ரவி தீப தர்ஷன விதோ கிம் ஜோதிஹி ஆக்யாஹிமே அப்படின்னார். சரி, ஏவம் சியாத், இப்படி இருக்கட்டும். ஆனா ரவி தீப தர்ஷன விதோ, சூரியனையும் தீபத்தையும் தர்ஷன விதோ பார்க்கறிய, இந்த சூரியனையும் தீபத்தையும் பார்த்தாதானே உனக்கு தெரியும் இந்த பிரகாசமானது. கிம் ஜோதிஹி வே, எந்த ஜோதிப்பா? அது கொஞ்சம் ஆக்கி சொல்லு பார்க்கலாம். சூரியனை பாக்குற, ரைட்டு, தீபத்தை பாக்குற, எதை வச்சு பாக்குற? அதெல்லாம் முக்கியம். எந்த அறிவை வைத்துக் கொண்டு நீ அது ரெண்டுத்தையும் பாக்குற அப்படின்னாரு. ஓ,
இப்படி கேட்டாடா, எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியாதுன்னு நினைச்சதா, சக்ஷுஹு அப்படின்ட்டாங்க. ஆக்யாஹி மேனாரு கிம் ஜோதிஸ்தவ பானுமான் அகனிமே ராத்ரௌ பிரதீபாதிகம் ஸ்யாதேவம் ரவிதீப தரிசன விதௌ கிம் ஜோதிஹி ஆக்யாஹி மே, எனக்கு அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டார். சக்ஷுஹு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்ணு சார் அப்படின்னா, அந்த கண்ணுக்கு தான் சார். தஸ்ய நிமீலனாது சமயே, அது மூடிடுத்துன்னா என்னையா பண்ணுவேன்? உண்மீலனம் அப்படின்னாக்கா திறக்கிறது, நிமீலனம் அப்படின்னா மூடுறது. இப்போ கண்ணு மூடி இருக்குப்பா, மூடி மறைவா இருக்கு. அந்த சமயத்துல கிம் ஜோதிஹி அப்படின்னு கேட்டார். கண்ணு மூடிட்டுப்பா, கண்ணு தானே. அட கண்ணு மூடிட்டு, இப்போ எப்படி தெரியும் உனக்கு? எது வச்சு தெரியும் அப்படின்னு கேட்டார். அவன் யோசிச்சு பார்த்தான், கண்ணு மூடினா என்ன சார், எனக்கு புத்தி இல்லை, அதை வச்சு கண்டுபிடிப்பேன் இல்லையா? எவ்வளவு விஷயம் இருக்கு, புத்தி இந்திரியங்கள்லாம் இருக்கு. சத்தத்தை வச்சு கண்டுபிடிப்பேன். அங்க சலசலன்னு ஒரு சத்தம் வந்ததுன்னா யாரோ ஒருத்தர் வராருன்னு கண்டுபிடிப்பேன். எனக்கு எதுக்கு சூரியன், எனக்கு எதுக்கு சந்திரன், எனக்கு எதுக்கு சார் லைட்டு? அறிவை வச்சுட்டே கண்டுபிடிப்பேன். என்ன வாசனையை வச்சுட்டு கண்டுபிடிப்பேன். வந்தான்னா என்னுடைய புத்தி சக்தி, எனக்கே ஒரு இன்ட்யூஷன் ஒண்ணு தோணும் சார், யாரோ வராங்கன்றது தெரியுது சார், இதை வச்சு கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு சொல்லி புத்திஹி அப்படின்னா. சரி, அந்த புத்தியும் அறியணும்னாக்க உயிர் ஒண்ணு உனக்கு இருக்கும் இல்லையோ? புத்திஹி தரிசனே கிம் ஜோதிஹி, அந்த புத்தியை அறியும் விஷயத்துல எது ஜோதி கேட்டார். என்னடா ட்ரிக்கா ஒரு கேள்வி கேட்டாருன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கலாம் இல்லையா? இப்பதானே சொன்னோம், அது இருந்தாதான் உங்களுக்கு புத்தி வேலை செய்யும், மனசு வேலை செய்யும், கண்ணு வேலை செய்யும், காது வேலை செய்யும், மூக்கு வேலை செய்யும், நாக்கு வேலை செய்யும், ஸ்பர்ஷங்கள்லாம் வேலை செய்யும். அவரே இல்லைன்னாக்க இது எதுவுமே இல்லை, ரேடியில கொண்டு போய் போட்டுறாங்களே அவனை அப்படின்னா எது காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆத்மாதான் காரணமாக. தத்ர அகமதஹா தத்ர அகம் அப்படின்னாரு. அங்க சார் பிரகாசப்படுத்துகிறது நான் தான் சார், அதை பிரகாசப்படுத்துறேன் அப்படின்னாரு. உடனே அதஹா பவான் பரமகம், அதஹா ஆகையினால பவான் நீர், பரமகம் மேலான ஜோதிஹி அப்படின்னு சொன்னார். நீ தானே இப்ப இந்த ஆங்கிள் போய் பார்த்தேன்னா இப்ப எது காரணம்? எல்லாத்துக்கும் காரணம் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம், சொப்பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் தான் காரணம் அப்படின்னு எடுத்துன்னு போய் விட்டார். சொன்னோன்னா அவர் பெரிய பண்டிதர் இல்லையோ, அவருக்கு புரிஞ்சிடுச்சு. அவர் புரிஞ்சிட்டு என்ன சொன்னார்? ஏ பிரபோ ததஸ்மி அப்படின்ட்டார். சுவாமி பிரபுவே புரிஞ்சிட்டு, அந்த ஜோதி ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு இம்மீடியட்டா அந்த நாலேஜ் வந்துடுச்சு அப்படின்னு. சரி, இதை எழுதுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். பிருகதாரண்யக உபநிஷத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. அதுல 4வது அத்தியாயத்துல 3வது பிராமணமாக இருக்கக்கூடியது ஜோதிர் பிராமணம் அப்படின்னு பேரு. அங்க யாக்ஞவல்கியருக்கும் மகாராஜாவாக சம்ராட்டாக இருக்கக்கூடிய ஜனகருக்கும் அடிக்கடி சம்வாதங்கள் நடக்கும். இப்ப போய் எப்ப பார்த்தாலும் அவர் இந்த ராஜாவானவர் யாக்ஞவல்கியரை கூப்பிடுவார், இல்லைன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு இவர் போவார். எப்ப பார்த்தாலும் சர்ச்சை இருந்தது. இது போயிட்டே இருந்தோடனே ஒரு தடவை என்ன பண்ணாரு யாக்ஞவல்கியருக்கு, என்னையா இது எப்ப பார்த்தாலும் என்ன தனியா உட்கார்ந்து நன்னா உபாசனை பண்ண விடாம என்ன ஏதாவது தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் எல்லாரும். அதனால அப்படி போய் எங்க சாட்சியர் கிண்டல சொல்ற ஈஸ்டர்ல உட்கார்ந்துட்டு யாரும் நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா கரெக்டா கேள்வி கேட்கறதுக்கு வந்துட்டாரு ஜனகர். ஜனகர் வந்த உடனே இவர் சங்கல்பம் பண்ணார், அப்பா இந்த தடவை யார் எது கேட்டாலும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு தீவிர சங்கல்பத்தோட வந்தா ஜனகர் வந்திருக்காரு. ஜனகர் வந்தாருனாக்கா அவர் எந்த கேள்வி கேட்டாலும் அவரோ படிச்சவர், எல்லாம் வில்லங்கமா தான் கேள்வி கேட்பார். அவர் வில்லங்கமா கேள்வி கேட்பார். அது மட்டும் இல்ல, பெரிய ஞானியா இருக்கார். அது மட்டும் இல்ல, லோகக்ஷேமத்திலேயே இருப்பார். சதா எப்ப பார்த்தாலும் லோக சங்கரத்திலேயே இருக்கக்கூடியவர் தானே ஜனகாதயா. நமக்கு ஜனகர் அப்படி இருக்கக்கூடியவர். அவர் லோகக்ஷேமத்துக்காக தான் கேள்வி எல்லாம் கேட்பார். இப்படி அவர் என்னடா இது நிர்பந்தமாயிட்டேன்னு நினைக்கும் பொழுது அதை புரிஞ்சுட்டார் ஜனகர். இங்கதான் தெரிஞ்சவர் இல்லையா, சுவாமி இங்க ஒரு தடவை நானும் நீங்களும் அக்னிஹோத்திராதி விஷயங்களை சம்பாதம் பண்ணி கொண்டு
நான் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, ரொம்ப பிரைஸ் பண்ணி, அப்பா அண்ணா உனக்கு ஒரு வரம் தரேன், நீ என்ன இஷ்டப்படி நீ எப்போ வேணாலும் கேட்கலாமா அப்படின்னு ஒரு வரனை கொடுத்து விட்டார். உடனே அவர் பிடிச்சார் ஜனகர். பாரு, நீ எனக்கு ஸ்பெஷலா வரம் கொடுத்துருக்க. அன்னைக்கு சொன்னதே இல்லையா, எனக்கு இந்த உங்களுடைய ஐடியா எல்லாம் இட் இஸ் நாட் கோயிங் டு பைண்ட். உங்களுக்கு சொல்லணும்னு தோணலான்றதுக்காக நான் கேட்காம இருக்க முடியாது, நீங்க பதில் சொல்லாம இருக்க முடியாது. யுவர் பவுண்ட் அண்ட் டியூட்டி டு ஆன்சர் மீ அப்படின்ட்டார். இது ஒரு சிஷ்யன் ரொம்ப உரிமையோட இப்படி இந்த திரிசக்தியில அவருக்கு ஹயகிரீவருக்கு அகஸ்தியருக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஞாபகம் வந்தது இல்லையா, அம்பாள் ஒரு வரம் கொடுத்துருக்கா. ரொம்ப இக்கட்டான நிலையில இருந்தாருனாக்க என்னை கூப்பிடு நான் வரேன்னு சொன்னாலும் இல்லையா, இவர் காலை பிடிச்சிட்டு எனக்கு திரிசக்தி சொல்லிக் கொடு திரிசக்தி சொல்லிக் கொடுன்றாரு. உடனே அப்ப அம்பாலே சரி சொல்லி கொடுன்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி இவருக்கும் ஒரு வரம் இருந்தது. அந்த வரத்தை வச்சுட்டு இவர் கேட்ட உடனே சரி சொல்றது அப்படின்னு ஆரம்பிச்சார். வந்தவன் சரிப்பா வந்துட்டு வந்த உடவா போற நீ அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு. யாக்ஞவல்க்யம் ஜோதிரகம் அயம் புருஷா அப்படின்னு கேட்டார். இதே கேள்வி இல்லையா, அங்க எப்படி நம்ம ஸ்லோகத்துல கிம் ஜோதிஹி தவ அப்படின்னு கேட்டார் இல்லையா, அந்த தவன்னு அங்க சிஷ்யனா வச்சுட்டு சொன்னார் ஆச்சாரியால். ஒரிஜினல்ல எப்படி இருக்கு, யாக்ஞவல்கியரை பார்த்து ஜனகர் கேட்கிறார், யாக்ஞவல்கியரே என்ன கிம் ஜோதிஹி அயம் புருஷா, இந்த ஆத்மா ஆத்மான்னு சொல்றால அது என்ன சார் பிரகாசம், அது எந்த பிரகாசத்தினால விஷயங்களை எல்லாம் மனுஷன் தெரிந்து கொள்கிறான் சார், அயம் புருஷா எந்த ஜோதியை வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளுகிறான் அப்படின்னார். யாக்ஞவல்கியர் சொல்ற ஆதித்ய ஜோதிஹி அப்படின்னா சம்ராட் இதி ஹோவாச்ச. ஆதித்யே சாம்ராஜ்ய சம்ராட், இதுல என்னப்பா விஷயம், சூரிய பிரகாசம் தானப்பா அப்படின்னார். ஆதித்யேன ஏவ அயம் ஜோதிஹி ஆஸ்தே பல்லயதே கர்ம குருத்தே அப்படின்னாரு. இதுதான் சார் எல்லாத்துக்கும் ஆஸ்தே பல்யயத்தே கர்ம குருத்தே அப்படின்னு இதை வைத்துக் கொண்டுதான் சார் எல்லாம், இந்த சூரிய பிரகாசத்தை வைத்துக் கொண்டுதான் சார் எல்லாமே நடக்கிறது உலகத்துல இல்லையா. இதை இந்த ஜோதியை வைத்துக் கொண்டுதான் மனுஷன் இருக்கான், கர்மா எல்லாம் பண்றான், விவகாரங்கள்லாம் நடக்கிறது. இதெல்லாம் காரணம் என்ன, அந்த சூரிய வெளிச்சத்தினாலதானப்பா அப்படின்னு ஆங்கிலம் சொன்னார். இவர் உருவதா இல்லை ஜனகர் அவரை பார்த்து, ஏன்னா அவருக்கு தெரியும் இவர்கிட்ட இருந்து வர வைக்கணும். நீங்க பெரியவாகிட்ட எல்லாம் நீங்க போய் சின்னதா ஒரு கேள்வி கேட்டாங்க சாட்சி எல்லாம் பண்ணா அந்த பாடத்தை முத்திர வைப்பார். நீங்க இன்னைக்கு கேட்கணும், கேட்டாதான் அவளுக்கு கேட்க வரணும். கோபமா சொல்லு, ஏன்பா அங்க சொல்லியிருக்கேன் இங்க சொல்லியிருக்கேன், நமக்கு அப்ப அதான் வேணும் இல்லையா. அவர் சொல்லு, ஏன்பா கட்டாமணிஷத்தெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்ப்பா, கீதால தான் சொல்லியிருக்கேன்ப்பான்னு கோபத்துல சொன்னான்னா ஆஹா இதான் நமக்கு வேணும், எங்கெல்லாம் சொல்லியிருக்கேன்னு இல்லையா. அத மாதிரி இவர் அப்படி தூண்டில் போடுறாரு இவரு. அப்போ அஸ்மிதே சூரியே ஆதித்யே கிம் ஜோதிஹி அப்படின்னா சூரியன் அஸ்தமித்திருக்குனாக்க எந்த பிரகாசத்தினால தெரியறது அப்படின்னு கேட்டார். யாக்ஞவல்கியர் சொன்னாரு சந்திரமச ஏவ ஜோதிஹி அப்படின்னாரு. சூரியன் போனா என்ன, ராத்திரில சந்திரன் இருக்கா இல்லையா, அவர் அந்த ஒளியை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. சந்திரமசே அஸ்மிதே சதி அப்படின்னார். அஸ்தமித்தே சதி, சந்திரனும் அஸ்தமனம் ஆயிடுது சார், இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டார். அப்போ என்னது அந்த சமயத்துல எந்த பிரகாசம் அப்படின்னு கேட்டாரு. அக்னிரேவ அயம் ஜோதிஹி அப்படின்னாரு. அக்னி இருக்கேப்பா, சூரியன் இல்லைன்னா என்ன, சந்திரன் இல்லைன்னா இல்ல, ராத்திரி தீபம் இருக்கோ இல்லையோ, அக்னி இருக்க, அதை வைத்து எல்லா காரியத்தையும் நினைக்கலாம் அப்படின்னாரு. உடனே இவர் திருப்பி பதில் கேள்வி கேட்டாரு. அக்னௌ சாந்தே கிம் சார், அக்னியும் சாந்தமாச்சு சார், போங்க சார், இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது ஒரு தீபம் சார், அந்த தீபத்தை வச்சுட்டு சமைக்கலாம் காரியங்கள்லாம் பண்ணலான்னு இருந்தேன், இல்லைன்னு சொல்ல, அந்த தீபமா அணைஞ்சு போச்சு சார், இப்ப நான் என்ன பண்றது, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரலாம் அமைஞ்சு, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னாரு. தீபமும் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னாரு. அப்போ அவர் சார் வாகேவ அஸ்ய ஜோதிஹி, சப்தம் இருக்கப்பா இல்லையா, ஒளிதானப்பா ஒளிய தெரியறது இல்லையா, ஒண்ணுமே தெரியல இல்லையா. நமக்கு இப்ப ஒரு யாகத்துக்கு போயிருந்தார், வேப்பத்தூர்னு ஒரு கிராமத்துல ஒரு யாகம் நடக்கிறது. அது யாகம் எப்ப ஆரம்பிக்கிறதுனா காத்தால 4 மணிக்கு ஆரம்பிக்கிறது யாகம்.
எல்லாரும் போயிட்டாங்க. நாங்க ஒரு கிராமத்துல தங்கி இருக்கோம். அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல அந்த யாகம் இருக்கு இல்லையா, ஒரு 1/2 கிலோமீட்டர்ல யாகசாலையில ஒரு லைட் மாத்திரம் தெரியுது நமக்கு. ஆனா ரோட்ல போகும்போது ஒண்ணுமே தெரியல. பிச்டா இருக்குன்னா பிச்டா இருக்கு. நமக்கு இங்க பக்கத்துல இருக்கிறதே தெரியல. அதுவும் நம்ம சிட்டில வாழ்ந்தவங்களுக்கு கிராமத்துல நடக்கிறதெல்லாம் தெரியல. அப்போ இந்த ஆட்டோ ஓட்டின்னு போற மாட்டுக்காரங்க எல்லாம் வராங்க இல்லையா, அவன் அப்படின்னு ஒரு கை தட்டுறான். தட்டின உடனே என்ன, நம்ம என்ன தெரியுது பண்ணோம். உடனே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்களும் ஒரு தட்டி தட்டினா எனக்கும் தெரியும் அப்படின்னா. ஏன் தட்டுறீங்கன்னு கேட்டேன்னா, அவன் ஆடை கட்டிட்டு கூட வருவான். என்னுடைய சத்தம் கிடைக்கும். நான் இந்த மாதிரி தட்டினாக்கா பக்கத்துல ஆடு அதை முட்டிக்க கூடாது இல்ல நீங்க, அதே மாதிரி நீங்க வரீங்கன்னு சொல்றது. இப்படி பண்ணிட்டே போனோம். ஒருத்தர் வரா மாதிரி தோணிச்சுன்னா கை தட்டுறது. இப்போ அந்த ஒலியை வைத்துக் கொண்டு கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. ஒலியை வைத்துக் கொண்டு விவகாரம் நடக்கிறது இல்லையோ. அதனால அவர் சொன்னார், வாகேவ அஸ்ய ஜோதிஹி அப்படின்னார். வாக்குதான் ஜோதிஹி அப்படின்னார். சாந்தாயாம் வாச்சி கிம் ஜோதிஹி. திருப்பி அவர் கேட்டார், சரி சார் நீங்க ஒலியே இல்ல சார், போங்க சார், ஒரு ஊமை வரான், என்ன அதிர்ஷ்டம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அப்பா இந்திரியம் மனசு எல்லா விஷயமும் உன்னுடைய சுசுப்தியிலையும் சொப்பனத்திலையும் எதுப்பா பிரகாசிச்சது? ரோட்ல நடக்கிறதுக்கு ஊமை வந்தான்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்க. நீ கனவு பார்த்திய, எந்த வெளிச்சத்துல பார்த்த? ராத்திரி தூங்கினேன்னு எதை வச்சு கண்டுபிடிச்ச? காத்தால எழுந்து நான் தூங்கினேன்னு அப்படின்னு கேட்டாரு. கேட்டவொன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இல்லையா. ஜனகர் ஆமா அந்த ஜோதி எது சார் அப்படின்னு கேட்டாரு. அதுதான் ஆத்ம ஜோதி அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஒரு விஷயத்தை தான் அவர் எடுத்தார். சரீரம், இந்திரியம், புத்தி எல்லாவற்றுக்கும் மேலான ஸ்வயம் பிரகாசமாக ஒரு ஆத்ம வஸ்து இருக்குப்பா, அந்த ஆத்மா தான் இருக்கு அப்படின்னு. இதுதான் இந்த உபனிஷத்தினுடைய கருத்து அப்படின்னாரு. இந்த உபனிஷத்துல மாத்திரம்தான் இந்த கருத்தானது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. நச்சிகேதனுக்கு வரம் கொடுக்கும் போது தர்மராஜாவும் இந்த ஆத்ம வித்தியை தானே சொல்லி கொடுத்தார் இல்லையா. அதே மாதிரி பிரதாரண்யக உபநிஷத்துலயும் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தும் விரோச்சனும் இந்திரனும் போய் இல்லையா படிக்க 101 வருஷம் படிக்க வேண்டியது தேவராஜன் பிரம்மா கிட்ட இருந்து. எதுக்கு? இந்த ஆத்ம வித்தியை அடைவதற்காக இல்லையா. பிரஷ்னோபநிஷத்துல 6 சிஷ்யர்களும் இந்த ஆத்ம வித்தியை அடைவதற்காக தான் போன. இப்படி எல்லா உபனிஷத்துங்களையும் கூறப்பட்ட கருத்து தான் இது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு ஸ்லோகத்துல நமக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியாளானவர் இந்த கேள்வி பதில் சம்பாத ரூபமாக இருந்து கொண்டு இந்த உபனிஷத்தினுடைய தத்துவத்தையும் யுக்தியையும் அப்படி ஒரே ஸ்லோகத்திலேயே கேட்டார். இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் அறிவுன்றதை அவன் சரியா புரிந்து கொள்ளவில்லை முதல்ல இல்லையா. அந்த சிஷ்யன் என்ன சொல்றான், அவர் கேட்கறது எந்த அறிவை பார்த்து பார்க்கணும்னா, நம்ம கண்ணால பாக்குற இந்த அறிவு இருக்கு இல்லையா, இந்த அறிவை வைத்துக் கொண்டு அந்த அபிப்பிராயத்துலதான் அவர் கேட்கிறான்னு நினைச்சிட்டு, பகல் காலத்துல சூரிய வெளிச்சத்தை தெரிந்து கொள்வோம் சார், சூரியன் அஸ்தமித்த பிறகு இரவுல எந்த பிரகாசத்துல, அப்ப சூரிய வெளிச்சம் இல்லையே அப்படின்னா தீபத்தினால தெரிந்து கொள்வேன் சார் அப்படின்னா. தீபம்ன்ற பதம் அக்னி தீபமோ மின்சார தீபமோ ஏதோ வைக்கிறது, அதை வைத்துக் கொண்டு மின்னல் வெளிச்சம் கூட இருக்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த பிரகாசத்தையும் சூரிய தீபத்தையும் தெரிந்து கொள்கிறாய்ன்னு அவர் கேட்டார். கேட்ட உடனேதான் அவனுக்கு கொஞ்சம் ஆடித்து இல்லையா. அதுக்கு பதில் என்ன, கண்களால சூரியனை பாக்குறோம் சார், சூரியனை போல கண்ணுக்கு இருளை போக்கக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்னு யோசிக்க வச்சுது அவனை. இந்த கண்ணானது இல்லையா ஜோதிஷாக கூறினா எப்படி சரியா வரும் அப்படின்றது. கண்ணு இருக்கிறதான் பார்க்கும், சூரியன் என்ன பண்றது, ஒளிக்கிறத இல்ல, அதனால இந்த கண்ணையும் ஜோதியும் வச்சுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுது. சரி, அப்புறம் அடுத்த கேள்வி அவர் கேட்டார், கண்ணை மூடிட்டு இருந்தான்னாக்கா எப்படிப்பா அறிவு வருது அப்படின்னு பார்த்தோம். நம்ம முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நினைச்சு பாக்குறோமே, நினைச்சு பார்க்கும்போது நமக்கு விவகாரம் நடக்கிறது இல்லையா. இதுக்கு சூரிய சந்திரனுடைய ஒத்தாசை தேவையில்லையே, எந்த பிரகாசத்தையும் தெரியலையே, புத்தி பிரகாசம் இருந்ததுனாலே போதுமே அப்படின்னு தோணித்து அவனுக்கு. மனசுதான் ஜோதிகி, மனோ ஜோதி ஜுஷமானா அப்படின்னு மனசை தேஜஸ் திரவியமாகத்தான் வேதத்துல சொல்லியிருக்கு. அது ஒரு திரவியம், அது எப்படி வரும், தேஜஸ் திரவியம். ஏன்னா அது நமக்கு அறிவு ஒளியை தருகிறது, ஒளியை கொடுக்கறது இல்லையா. நான் நினைச்சு பாக்குறேன், எப்போ போன ஹரித்வார் எனக்கு ஞாபகம் வந்துருது.
அப்படி போய் பேசும் பொழுது நானே அதை நினைச்சு சரிக்கு ஆஹா அது எப்படி இருந்தது, அங்க தங்கினது என்ன, அந்த கங்கையில ஸ்நானம் பண்ணது என்ன, அங்க படிச்சது என்ன, அந்த சாமியாரோட இருந்தது என்ன, இதெல்லாம் நினைச்சுட்டு நானே மகிழ்கிறேன் இல்லையா. கைலாசத்துக்கு போனது என்ன, அங்க கைலாச மலையை பார்த்த பிரமிப்பு என்ன, எல்லாத்தையும் பண்றதுக்கு காரணம் புத்தி தானே காரணம் அப்படின்னு தெரிகிறது. அதுக்கப்புறம் அவர் கேள்வி கேட்டார், இந்த புத்தி ரீதிய விஷயங்கள் எல்லாம் கொடஞானம் இந்த காலம் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் இதைத்தானே செய்ய முடியும் அப்படின்னா தியா தரிசனே அப்படின்னு போட்டார். தியஹா தரிசனே அப்படின்னு ஸ்லோகத்துல போட்டார். அதை வைத்து பார்த்தோம்னாக்க இந்த மனசானது பதம் பிரிச்சு பார்த்தோம்னு வச்சுங்க, இந்த அறிவானது எந்த பிரகாசத்தினால இவர்களை தெரிந்து கொண்டது, திய தரிசன. இந்த தியம பிரகாசனம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்துங்க. தியோ தரிசனே அப்படின்னாக்க எங்க பதாந்தா ததி ஆவும் போட்டுக்கலாம் இல்லையோ, தியோ அதரிசனே அப்படின்ற அர்த்தமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம், அப்படியும் பதம் பிரிக்கலாம்னா புத்தியும் போயிடுச்சுன்னா எது பிரகாசிக்கிறது, சுஷுப்தி அவஸ்தையில மூணும் போயிடுறது, ஆனா எது பிரகாசிச்சது அப்படின்னு யோசிக்க வைக்கிறார். அதனால எல்லாரும் என்ன சொல்றான், சுகமகம் அப்ஸ்வாப்சம் ந கிஞ்சிதவே திசம், எல்லாரும் ஆனந்தமாக தூங்கினேன், ஒன்னும் தெரியாமல் தூங்கினேன் அப்படின்னு சொன்னா இல்லையா. இப்படி தியஹா அதர்ஷனே அப்படின்ற அர்த்தத்தை வைத்துக் கொண்டு இப்படி சொல்லலாம். இப்படி சொல்லி அதஹா பவான் பரமகம் ஜோதிஹி அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து, ஆகையினால நீ அந்த உயர்ந்த ஜோதிஷ்பா, அந்த ஜோதிஷ் தான்பா நீ, அது இருட்டை போக்கக்கூடிய வெளிச்சம் இல்லப்பா, அது அறிவொளிப்பா, அது இந்த ஒளி இல்லை அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவர் மகானா இருக்கிறதுனால அந்த உண்மையை அவர் புரிந்து கொண்டார். ஏற்கனவே படிச்சவர். நானா சித்திரகடோதரஸ்தித மகா தீப பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்ய சக்ஷுராதிகரணத்வாரா பகிஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தம் அனுபாதி யதத் சமஸ்தம் ஜகத் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே அப்படின்னு இருக்கு. தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கார். இந்த துவாரங்கள்லாம் வச்சு ஒரு தீபம் இருக்கு. அந்த காலத்தெல்லாம் ஒரு வாளி இருக்கும், கார்டன் எல்லாம் தண்ணி கொட்டுறதுக்கு வச்சிருக்கோம். அதை எடுத்தா அது 4 பக்கமும் தண்ணி அப்படி அந்த ஓட்ட வழியா 4 பக்கமும் வரும். அத மாதிரி ஒரு தீபத்தை அங்க வச்சீங்கன்னா அதனுடைய ஒளி அந்த துவாரத்து வழியா தெரியுது. வெளியில இருந்து பாக்குறவனுக்கு அந்த ஒளிதான் துவாரம்னு தெரியுது. ஆனா விஷயம் தெரிஞ்சவனுக்கு அதுவும் தெரியுது, அது துவாரம் தான், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தீபம் தான் அப்படின்னு தெரியுது. நானா சித்திரகடோதரஸ்தித மகா தீப பிரபாபாஸ்வர ஞானம் யஸ்ய சக்ஷுராதிகரணத்வார, இந்த சக்ஷு முதலிய கரணங்கள் மூலமாக தெரியக்கூடியது பகிஸ்பந்ததே, வெளியில ஸ்பந்தனமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் ஆத்மஸ்வரூபம், அதுதான் பரமகம் ஜோதிகி, நீதாம்பா அந்த ஜோதிகி அப்படின்னு சொன்ன மாத்திரத்தை ததஸ்மி பிரபோ அப்படின்ட்டு அவர், ஐயா குருவே நான் தான் அந்த ஜோதியாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற மகா வாக்கியத்தை சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கு இந்த ஸ்லோகம். இப்படி ஆச்சாரியால் இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே தன்னுடைய சுவானுபவம் ஏற்படும் பாதி ஆத்மாதான் தேகாதி விலட்சணம், அது ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபம், அதுவே பரமாத்மா அப்படின்னு சின்ன சின்ன யுக்திகளை வைத்துக் கொண்டு நமக்கு காட்டி அந்த கதையின் மூலமாக சொன்ன ரொம்ப விசேஷமான ஒரு பிரகம் ஏக ஸ்லோக பிரகரணம் அப்படின்றத அத ஆச்சாரியாளுடைய தயவினால இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.